வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்று நமக்கு மிக சிறப்பான முறையிலே துரியதவம் வழிநடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து கொடுத்த உய்வித்த குருவே சரணம். இன்றைய சிந்தனையை குரு வேதாத்ரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. இந்த இனிமையான காலை வேளையிலே இணைய வழியாக இணைந்திருக்கும் ஞானாசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் மனவளக்கலை என்ற ட்ரெயினில் பயணிக்க தொடங்கிவிட்டோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம். செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும். ரீச்சிங் த டெஸ்டினேஷன். அதுதான் இறைநிலை உணர்தல், அடைதல். இடையில் வரும் தடங்கல்களை தகர்த்து எறியணும். அதற்கு கை கொடுத்து கைகோர்த்து நிற்பவர்தான் நம் குரு. வரும் சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள பல வழிகளை நம் குரு சொல்லியிருக்கிறார் நமக்கு. அதில் ஒரு தலைப்பு தான் இன்று நம் சிந்தனைக்கு. நன்மை தரும் நட்சத்திர கூட்டம் நடனமாடும் காட்சியால் அப்படின்ட்டு அப்படியே நம்ம குரு நெகிழ்றாரு பாருங்க. அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் அப்படின்ட்டு நமக்கு அதையும் அவர் தான் சொல்றாரு. சோ அந்த வகையில வானத்துல நட்சத்திர கூட்டம் இருந்தாலும் கூட அதை நமக்குள்ள கொண்டு உள்ள அடக்கி நமக்குள்ளேயும் அதையே வாழ வச்சு அதனுடைய ஆற்றல் நல்ல ஆற்றல்கள் அனைத்தையும் நாம் உள்ளே வாங்கி கொண்டு அதனால் பயன்பெற வேண்டும் என்பதுதான் நம் குருவினுடைய நோக்கம். அப்போ இதுலதான் நம்ம திறமையை காட்டணும் பாருங்க. அந்த நட்சத்திர கூட்டங்கள் என்ன செய்தாலும் அதை நம்ம ரசிக்கணும். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை நம்மள பார்த்தீங்கன்னா, எப்பவும் அடி ஒரு பட்டான்னு கன்னத்துல கூட அடிக்கும். நமக்கு வலிச்சாலும் கூட நம்ம அத ரசிக்கிறோம். அதே போல அது ஒரு சொல்லுவாங்களே குழந்தை தெய்வம் ஒண்ணுங்கிற மாரி, அது ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாருங்க. அந்த சிரிப்பு அந்த பொக்கவாய் சிரிப்பு இருந்தாலே அதனுடைய தன்மையே வேற. ஆக அந்த குழந்தைய நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம ரசிக்கத்தான் செய்றோம் இல்லையா? சோ அதே போல தான் இந்த கோள்கள் இந்த இன்னைக்கு உள்ள தலைப்புல சம்பந்தப்பட்ட இந்த நட்சத்திர கூட்டங்கள் அதாவது அந்த கோள்கள் என்ன நமக்கு செஞ்சாலும் சரி, அத நம்ம என்ன செய்யணும்? அப்படியே ஏத்துக்கணும். டேக் இட் ஈஸி பாலிசி தான். அப்புறம் என்ன? ஜாலி தான். ஆக இந்த ரசிக்கும் மனப்பான்மையை பெறுவது ரொம்ப அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு விஷயமா அப்படின்னு கூட நமக்கு யோசிக்கலாம். கண்டிப்பா அது ரொம்ப ஈஸி தான். சரி இப்ப உள்ள போவோம். ஒரு சின்ன எண்ணிக்கை. டெலஸ்கோப்ல பார்த்தா மொத்த நட்சத்திரங்கள் 10,000 கோடி அப்படிங்கிறாங்க. அதையே அமாவாசை அன்னைக்கு கண்ணால பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 5,000 நட்சத்திரங்கள் தான். அதுல ஒண்ணு தான் இந்த சூரியன். இந்த சூரியனை சுற்றுவது தான் இந்த 9 கிரகங்கள், பூமி உட்பட. இப்போ இந்த சந்திரன் என்ற கோள் இருக்கிறதே, அதுதான் பாருங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. அப்படின்னு தான் நமக்கு இப்ப நிறைய இடங்கள்ல அத கணக்குல வச்சிருக்காங்க. இப்போ சந்திரன் பூமியை மாதம் ஒரு முறை சுற்றி வருகிறது அப்படின்ட்டு கணக்கு நம்ம வச்சிருக்கோம். இப்போ சந்திரனானது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில வரும் நாள் தான் அமாவாசை பௌர்ணமின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது மட்டுமா? பஞ்சாங்கம் நிர்ணயிப்பது கூட இந்த சந்திரனுடைய இருப்பு நிலை வைத்துதான் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் பக்தி மார்க்கத்துல சர்வசாதாரணம். இப்ப ஞான மார்க்கம்னு நம்ம குரு வேதாத்திரி அவர்கள் சொல்லுவது பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள். அதாவது நம்ம யாருக்காவது துன்பம் கொடுத்தால், அதற்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். வினை வினைத்தவன் விதை அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது. ஆக இன்னைக்கு நமக்கு இந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம என்ன செய்வோம்? நல்ல விஷயங்களே செய்வோம், புண்ணியம் செய்வோம். யாரிடமும் சண்டையே வேண்டியதில்ல. அப்படியே மீறி திட்டுனா கூட நம்ம என்ன செய்வோம்? அத நம்ம வாங்கிக்கிருவோம். துன்பம் யாரும் கொடுத்தால் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அது போல தான் இப்ப இந்த கிரண காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்க இல்லையா? கிரண காலங்கள்ல, விரத நாட்கள்ல தாம்பத்தியம் கூட கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பெற்றோர்களுக்கு. அப்ப அந்த சாஸ்திரங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானமா அதான் சொல்லுது பாருங்க. காரணம், அந்த மாரி காலகட்டங்கள்ல அந்த மாரி நடக்கும்போது, குழந்தை ஊனமாகும்னு சொல்றாங்க. இப்ப இதனுடைய நட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஃபுல்லாவே இந்த இன்னைக்கு தலைப்பு சம்பந்தப்பட்ட இந்த கிரகங்களுடைய ஒரு ஆக்கமும், அதனுடைய தாக்கமும் தான் கூட சொல்லலாம். ஒரு தாய் வயிற்றில பிறந்திருந்தாலும்,
இந்த கரு உருவாகக்கூடிய காலம் இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாம, அது வெளிய வரக்கூடிய நேரம் இத பொறுத்து தான் வந்து இப்போ ஒரு குழந்தை இன்னும் இருவேறு உடல்களுக்கும் பதிவுகள பொறுத்து தான் அவரவர் உருவ அமைப்பும், வாழ்க்கை பாதையும் அமையுது. அப்போ இந்த மாரி நம்பிக்கைகள் பக்தி மார்க்கத்துல நம்ம முன்னோர் வழிபாடுகள்லயும் இருந்துதான் இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும். இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்களின் செயல் தன்மைகள் எல்லாமே வந்து எப்படி மகரிஷி ப்ரூவ் பண்ணியிருக்கார் அப்படின்னா, இது பதிவுகளின் காரணமாக சங்கடங்களை எடுத்து காட்டுகின்றன. சொல்லுவார் இல்லையா? அதாவது பதிவுகள் இருக்கு இல்ல அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லுவோம் நம்ம உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கும் மனதிலே குழப்பம் வாழ்விலே சிக்கல்னு வர்ற மாரி, இந்த பதிவுகள் இருந்தாலே இத்தனை விஷயங்களும் வந்து அதுல இருக்கு அப்படிங்கிறார் நம்ம குரு. அப்போ இத மாற்றி மன நிறைவோடு வாழணும் அப்படின்னு சொன்னால், அதுக்குன்னு குடுத்த ஒரு ஸ்பெஷல் வெப்பன் தான் வந்து நமக்கு அந்த மகான் குடுத்திருக்கிற தவம். நவகிரக தவம். பஞ்சபூத தவமும் சேர்த்துக்கிடவும் செய்யலாம். இப்போ எத்தன 9 வகையான தவங்கள் குடுத்தாலும் கூட, இந்த தவம் வந்து இதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே தேவையில்ல. யாருனாலும் இதுல கலந்துக்கலாம். காரணம் பஞ்சபூதங்கள் என்னங்கிறது மினிமம் தெரியும் எல்லாருக்குமே. நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படிங்கிறது. அதே மாரி நவகிரகங்கள்னு சொல்லும்போது உங்களுக்கு சூரிய, சந்திரன கேள்விப்படாத ஆட்களே கிடையாது. படி பா பாம பாமறிவு அதாவது பாமரர்கள்ல படித்தவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே அது தெரியும். அதனால இந்த ஒரு தவத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இத வந்து நம்ம கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம குரு சொல்லியிருக்காரு. அப்படித்தான் ரொம்ப சிம்பிளானதும் கூட. அதேபோல இந்த நவகிரக தவ வழிபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? கோயில்கள்ல. இந்த நவகிரகங்கள்ல போய் நம்ம நின்னு பார்த்தா தெரியும். ஒரு இதுவரைக்கும் எந்த அளவுக்கு அத ரசனையோட பார்த்துருக்கோம்னு தெரியல. இந்த கிரகங்கள் ஒண்ணொண்ணும் பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு எங்கேயோ ஒவ்வொரு திசைய நோக்கி அது பாட்டுக்கு இருக்கும். ஏதோ நம்ம போனா நம்ம மூஞ்சி நம்ம பக்கம் காட்டாத லெவல்ல ஒரு மாரி ஒரு வித்தியாசமா இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? அத ரசிச்சு, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட அத பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது நம்மள பார்க்குற அளவுலயும், நமக்கு நல்ல ஆற்றல குடுக்குற அளவுல அது அமைஞ்சு போகும். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். ஏற்கனவே பார்த்துருப்போம் நெறைய அனுபவம் உள்ளவங்கலாம். இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்ல வந்தேன். அப்போ, இப்போ நவக்கோள்கள்னு சொல்லக்கூடிய வகையில, அது ஒண்ணொண்ணு நமக்கு ஒத்த இசைவாக அமையணும் அப்படிங்கிறது தான் குரு. எப்போ? எந்த ஆத்மாவா இருந்தாலும், நம்ம செய்யக்கூடியது. அது எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஓரறிவுலருந்து எந்த இதா இருந்தாலும் கூடி ம மக வள்ளலார் சொன்ன மாதிரி, அ எதா இருந்தாலும் கூட நம்ம வந்து என்ன செய்யணும் அப்டின்னா, நல்லது தான் செய்யணும். அப்போ எல்லா கோள்களும் வந்து என்ன செய்யுது? நமக்கு அத அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுது. நமக்கு திருப்பி குடுக்குது. நல்ல விஷயங்கள தான் குடுக்குது. அப்போ மகரிஷி எப்படி சொல்லுவாரு பார்த்தீங்கன்னா, கோள்களை வந்து நம்முடைய உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளணும் அப்படிம்பாரு. இப்போ கோள்களை பார்த்தாலே சொல்லுவாரு, "ஆ இன்னைக்கு இப்ப வந்து சனி திசைன்னு சொல்றாங்களே! அது என்னவா இருக்கும்?" அப்படிங்கிற பயம் உள்ள வந்துட்டாலே, நமக்கு வந்து அதனுடைய தாக்கம் வந்து அதிகமா தெரிற மாரி இருக்கும். இப்ப நமக்கு நம்ம 2020லலாம் பட்ட அவஸ்தைகள் நமக்கு ஞாபகம் இருக்கும். பாதி பேர் வந்து பயத்தினால தான் தன்னுடைய பல்சுகளை வந்து குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ஸோ அந்த வகையில இப்ப நம்ம வந்து அந்த பயத்த விடணும். ஏன்னா, ஜாதகம் கணிப்பதற்கு கோள்கள் தான் ஆதாரமாக வந்து வைக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முன்னோர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கக்கூடிய விஷயங்கள். கேள்விப்பட்ட விஷயங்கள். அதேபோல இந்த இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இயற்கைய பொறுத்தவரையில நமக்கு வந்து குரு சொல்றது அப்படிதான். இயற்கைய நம்ம உணர்ந்துட்டோம், அறிஞ்சுட்டோம்னாலே, நமக்கு எந்த விதமான ஏன்னா அதுக்கு மாரி நம்ம அது கூடயே சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சுருவோம். இப்ப இயற்கை சக்தியே விதி. இப்ப இந்த விதி, மதின்னு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இதுக்கு மகான் சொல்றது அதுதான். இயற்கை சக்தியே விதி. அதை அறிந்து கொள்ளும் அறிவே மதி அப்படிங்கிறது குரு. அதேபோல இயற்கையில இருக்கக்கூடிய ஒண்ணொண்ணையுமே வந்து இயற்கை சட்டம்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த சாதகமா சொல்லுவாங்க இல்லையா? குரு அடிக்கடி சொல்லுவாப்புல. அதாவது என்னெல்லாம் நமக்கு இருக்கோ, அத நம்ம வளர்ச்சி பாதையில மாற்றிக்கொள்றோம் அப்படி இல்லையா? அந்த மாரி இருக்கு இல்லையா? சோ அந்த வகையில அத எ ப ப ப நமக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்வது தான் மதி அப்படிங்கிறாரு. அதாவது இன்னும் ஒரு சுருக்கமா, இயற்கை அறிவு விதின்னு சொல்லிட்டா, மனிதனுடைய அறிவு வந்து மதி அப்படிங்கிறாப்புல. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து சொல்லுவாப்புல இடையிடையே, இந்த இரும்பு அப்படின்னு விதின்னு எடுத்துக்கிட்டா, அதுதானே அடிப்படை. இப்ப அத வச்சு நம்ம வந்து என்ன செய்றோம்? இரும்பிலிருந்து வேண்டிய பொருட்கள நமக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த பொருட்கள் தயார் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா? அத மதி அப்படிங்கிறாப்புல. அதே போல இப்ப ஒரு பொண்ணு மாசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்ப சர்வ சாதாரணம். அதாவது நார்மல் டெலிவரிங்கிற கான்செப்ட்டே அங்க வந்து இல்லங்கிற லெவல்ல ஆயிப்போச்சு.
காரணம் என்னன்னா, ஆனா இப்ப நமக்கு நெறைய நல்ல செய்திகள் இருக்கத்தான் செய்யுது. இப்ப மனவளக்கலை அன்பர்கள பொறுத்தவரையில தாய்மார்கள் வந்து ஒரு 10 பேர் எடுத்துட்டா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 6 பேர் மோர் தென் 50% வந்து நார்மல் டெலிவரிங்கிற கான்செப்ட் தான். அப்போ இந்த டெலிவரி டைம வந்து நம்மளா மாத்துறோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன அங்க? இயற்கைக்கு போய் நம்ம குறுக்கணிக்கிறோம்னு அர்த்தம். இயற்கைக்கு முரணானது. அப்போ அந்த குழந்தை பிறக்கும்போது என்ன செய்யுது அப்டின்னா, வா குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்துல வான் மண்டலத்தில் உள்ள கோள்களின் நிலையை காட்டுவது தான் வந்து இந்த ஜாதகம் அப்படிங்கிறது. ஆக ஜாதகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்பலாம். எப்போ ஜாதகம் வந்து உண்மைதான். ஆனா அந்த ஜாதகத்தை சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரிலே ட டிப ரிலே ஆன் டிபெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு அத பொறுத்து அது இருக்கு. ஸோ ஜாதகம் என்பது கண்டிப்பாக உண்மை. சொல்லுவாங்க. ஜோதிடம் வந்து உண்மை. பட் ஜோதிடர்கள் வந்து பொய்யர்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே போல எப்பவும் பாருங்களேன், பொதுவாவே வந்து அந்த நல்ல எண்ணம், நல்ல கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னாலே, நமக்கு வந்து நாளும் கோளும் எப்போதும் நல்லது தான் செய்யுங்கிற உணர்வு வந்து நம்ம ரத்தத்துல ஊறிரும். அதே போல இப்ப நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரணமா இதுவரைக்கும் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எல்லா நட்சத்திரங்களுமே வந்து இரவுல மட்டும் தான் தெரியும். எக்செப்ட் 1 ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் தான் பகல்ல தெரியக்கூடிய நட்சத்திரம். அது எந்த நட்சத்திரம்? அது சூரியன் மட்டும் தான். அதே போல இப்ப இந்த ஜோதிடம்னு வந்துட்டாலே அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் தான். இப்போ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பியூர் சயின்ஸ் தான் அது. அது வந்து அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுல. காரணம் அது கழ அழகா கரெக்ட்டா கணிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அப்படியே தான் நடக்கக்கூடிய ஒரு தன்மை தான். அதே போல ஜோதிட கலைன்னு இப்ப இப்ப சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒப்பற்ற தெய்வீக கலைன்னே கூட சொல்லலாம். அது வந்து ஒரு மூட பழக்கமே இல்லன்னு கூட சொல்றாங்க. அது ஒரு கையில இருக்கிற ஒரு கேட்லாக் மாதிரி. அதாவது அது என்ன அப்படின்னா, இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா, கருமையத்தில் இருக்கும் விதியை காட்டும் ஒரு கண்ணாடின்னு கூட சொல்லலாம். அதுபோல நமக்கு இந்த 9 கிரகங்கள் வந்து நமக்கு தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ஆ வியாழன், குரு, வெள்ளி வரிசை ஞாபகம் வச்சுக்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ராகு, கேது. இதுல இந்த ராகு, கேது இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு உருவம் கிடையாது. அது வந்து நிழல் கிரகங்கள்லாம் சொல்றாங்க. அதேபோல இந்த கிரகங்களுடைய தன்மைன்னு வரும்போது, நமக்கு மெயினா பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இது. அதேபோல மெயினா இன்னொன்னு 2 விஷயம் இருக்கு. அமாவாசை, பௌர்ணமி. இப்ப இந்த விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சூரிய கிரகணம்னு எடுத்துக்கிட்டா, அது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு தான் நடக்குது. இது நெறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்கு. சந்திர கிரகணம்னு எடுத்துக்கிட்டா, அது என்னைக்கு நடக்கு? பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கு. அதேபோல இந்த கர்மான்னு வரக்கூடிய விஷயங்கள கொண்டு வந்துட்டாலே, அங்க பாருங்க இதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதே வந்து இந்த நவகோள்கள் தான். நவகோள்கள் மூலம் இன்ப துன்பங்கள் தான் வந்து அந்த நவகோள்கள் மூலமா தான் நமக்கு வருது. அது எப்படி போய் நிக்கி? கருத்தொடல்ல போய் முட்டுது. கருத்தொடல்ல முட்டும்போது அங்க என்ன கருவுல என்ன நிக்குது? அங்க 3 கர்மங்கள் நிக்குது. 3 பதிவுகள் கூட்டுத்தான் மனித வாழ்க்கை பூரா நம்ம வந்து அந்த 3 பதிவுகள் இருக்கு இல்லையா? சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாயம் அந்த 3 சமாச்சாரங்கள் சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையே நடத்துது அப்படிங்கிறது. ஆக பெரியவங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்கிறதா இருந்தால், நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? 3 மடங்கு அது ஓடித்தான் வந்து அது ஓடுனா தான் ஓடணுங்கிறது என்ன? மகரிஷி குடுத்த பயிற்சி தான். முழுக்க முழுக்க உடம்ப நல்லா ஒழுங்கா வச்சுக்கிறது. மனத பொறுத்தவரையில அகத்தவத்த பண்ணிக்கிறது. இந்த மனத ஒழுங்கான பாதையில கொண்டு போறதுக்கு மகான் குடுத்த அகத்தாய்வு. ஸோ இந்த வகையில இந்த 3 பதிவுகள் தான் அடிப்படையில மனித வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த முற்பிறவி, மறுபிறவின்னு ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. மறுபிறவி எப்போ இருக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாருன்னா, மறுபிறவியே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த பிறவியிலேயே நம்ம அந்த 3யும் கழிக்கக்கூடிய நிலைமை. பர்ட்டிகுலரா சஞ்சித கர்மத்தையும் வந்து பிராரப்த கர்மத்தையும் நம்ம கழிச்சே ஆகணும். ஆக ஒருவர் வந்து முற்பிறவியில் செய்த பாவம், புண்ணியம் ஒட்டியே மறுபிறவி அவங்களுக்கு வருது அப்படிங்கிறது. இப்ப நமக்கு மறுபிறவி வேணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத பார்த்தா, திரும்பி இந்த உலகம் நல்லாத்தான் இருக்கு. அது வாழணுங்கிற ஆசை நமக்கு இருக்கத்தான் செய்யுது. இல்லன்னு சொல்லல. ஆனா, திருப்பி இந்த உலகத்துக்கு வரும்போது, நம்மளால வந்து அந்த பழைய கர்ம வினைப்பதிகளை அழிச்சுட்டு நம்ம அதோட முடிச்சுட்டோம்னா பரவால்ல. நம்ம சந்ததிக்கு போய் சேராது. ஆனா, வந்த திருப்பியும் மறுபிறவி எடுத்து வந்த பிறகும், அதனுடைய நிலைமைகள் வந்து வேற மாரி இருந்தோ, சூழல்கள்னால, இல்ல நம்மளால அத வெற்றி அடைய முடியக்கூடிய நிலைமை இருந்ததுன்னா, அது ரெசிடுயல் இஷ்யூ மாரி ஆயிப்போகும். அது வந்து நம்ம சந்ததிக்கு தான் போய் சேரும். அப்போ, இந்த வகையில நமக்கு வந்து இந்த மறுபிறவிய தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில தான் வந்து நம்ம மகரிஷி இங்க உள்ள வராரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து நம்ம மதிய யூஸ் பண்ணி,
அந்த யூஸ் பண்ற அளவு எந்த ரேஞ்ச்ல இருக்கு. இப்போ தவம் கத்து குடுத்துட்டாரு. அந்த தவத்த வந்து ஏனாவது தானோன்னு நம்ம செய்யக்கூடாது. அதுல மூழ்கி மூழ்கி முத்தெடுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படியே வரும். இந்த சுத்த வழிக்கு போகும்போது கூட அந்த வாசகங்கள் வந்து அருமையா இருக்கும். அதாவது கலந்து, கரைந்து அப்படியே அது அப்படியே கரைஞ்சிடுறது. இருக்கிற இடமே தெரியாத அளவுல. அத மாதிரி அப்ப அந்த நம்ம அதையே யூஸ் பண்ணி அத கான்சன்ட்ரேட் பண்ணா தான் வந்து நமக்கு அதுல வெற்றி கொள்ள முடியும். அதுக்கு தான் வந்து அ தியானம் கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாப்புல. இப்போ ஒரு சின்ன ஒரு இது பாருங்களேன். ஒரு பசுவ புல்வெளியில கட்டும்போது பார்த்தீங்கன்னா, பசு மேயறதுக்கு நடுவுல ஒரு கம்பி இருக்கும். அதுல கயற சுற்றி வச்சிருந்தா அது அப்படியே அந்த பசு மேயும். இப்ப இந்த கயத்துல சிக்கல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பசு வந்து கண்டிப்பா புல்ல வந்து முழுசா மேய முடியாது. அது போலத்தான். இயற்கையை அறிந்து வாழ்ந்தால், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம மகரிஷி. அதே போல நாம் அனுபவிக்கும் இன்பம், நம் நல்வினைக்கான பரிசு. இப்போ நல்லது செஞ்சிருந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு கிஃப்ட் தேவை தானே! ஒரு அப்ரிசியேஷன் தேவை தானே! அப்ப அந்த இன்பத்த அனுபவிக்கிறோம்ன்னு சொன்னா, அது என்ன சொல்றாரு? நம்ம நல்வினைக்கான பரிசு. நாம் அனுபவிக்கும் துன்பம் அதுக்கும் ஒண்ணு சொல்லிர்றாரு. நம் தீய வினைகளை திருத்திக் கொள்ள இறைவன் கொடுக்கும் வாய்ப்பாம். அத வந்து பரிசுனோ அல்லது பனிஷ்மென்ட்ன்னு சொல்லல. அனுபவிக்கக்கூடிய துன்பம் வந்து என்ன அப்டின்னா, தீய வினைகளை திருத்திக் கொள்ள இறைவன் கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. அதே போல இப்போ எடுத்துக்கங்களேன், இதுல ராமாயணத்துல ராவணன் வந்து மிகப்பெரிய தவசீலன் தானே! ஆனா, அவனுடைய தன்மைகள் எங்க போய் அழிஞ்சுச்சு? அவனுடைய முறையற்ற பால் கவர்ச்சி. இப்ப இவனுக்குடைய குணங்கள் வந்து அவன் எவ்வளவு பெரிய பெரிய தவசீலன் இருந்தாலும் கூட, ராவண ஈஸ்வரன்னே அவனுக்கு பேரு. அவன் அந்த லைன்ல மாறுறான்னு சொன்ன உடனே, இந்த கோள்கள் என்ன ஆரம்பிச்சுச்சு, தான் குணங்கள மாத்திக்கிருச்சு. அவன போட்டு பார்த்துருவோம்டா இவன, ஒரு வழி பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவனுக்குனுடைய செயல்களுக்கு எதிராக அவன் என்னென்ன செய்றானோ, நல்ல குணங்களுக்கு எதிராக மாறிடுச்சு. ஏன்னா, காரணம் வந்து அதுல ஒரு முக்கியமான விஷயம் மகரிஷி சொல்லக்கூடிய தத்துவம் தான். ஒண்ணும் கிடையாது. ராவணன் வந்து அதுல நல்லது நல்ல விஷயங்கள் வந்து அவன் ஆராய்ஞ்சு பார்க்கல. சுருக்கமா சொல்லப்போனா அவன் தற்சோதனை பண்ணல அப்படிங்கிறது அது கணக்கு. அதே போல இப்போ இந்த கிரகங்கள் 9 கிரகங்கள்லயே ஒரு சுமாரான கெட்ட கிரகங்கள்னு சொல்லக்கூடியதுல ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாரி நல்ல கிரகங்கள்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நமக்கு சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த மாரி அவங்கலாம் வந்துரும். அதையும் இன்னொன்னு கூட பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இப்போ புத்தர் வந்து ஞானம் பெற்றதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்போ? பௌர்ணமி தினத்துல தான் வந்து அவரு அந்த மாரி இருந்தாருன்னு. இப்ப நமக்கு நெறைய விஷயங்களுக்கு நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். பௌர்ணமி தினத்தில நல்ல விஷயங்கள் வளர்பிறையில செய்யலாம், போலாம் அப்படின்னு தான. எக்ஸெப்ட் வந்து இப்ப ஆண், பெண் உறவு, தாம்பத்தியம் அப்படிங்கிறதுலாம் குடும்பத்துல. அதே மாரி அவர் வந்து அந்த பௌர்ணமி தினத்துலலாம் வந்து பூரணம் பெற்ற நாள் அப்படிங்காப்புல. இப்ப அத வந்து நம்ம என்ன செய்றோம், பூ பூ பூரணி புத்த பூரணிமான்னு நம்ம கொண்டாடுறோம். அதே போல இப்ப பொதுவாக பாருங்களேன், பௌர்ணமி, அமாவாசை தினங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸினுடைய இம்பேலன்ஸ வந்து ஃபீல் பண்ணக்கூடிய சில இதுல இருக்கும். இப்ப அதனுடைய தாக்கம் என்ன ஆகுது? உடல்ல வந்து சர்க்கராசும் வந்து என்ன ஆகுது? அங்கேயும் வந்து ஒரு அதிர்வு நிலை ஏற்படுது. அதேபோல பஞ்சபூதங்களுடைய தொடர்பும் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா வந்து அதோட தாக்கம் இருக்கத்தான் செய்யுது. அதே மாரி கோள்களின் ஆற்றல், இயற்கையில வரக்கூடிய இயற்கையிலேயே வந்து இந்த சுரப்பிகள் இருக்குல்ல நம்மட்ட உள்ள சுரப்பிகள், அந்த சர்க்கரைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த சுரப்பிகளுடைய ரிசீவிங் ஆற்றல் வந்து இந்த பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்ல அந்த தொந்தரவுல வரத்தான் செய்யுது. அப்ப அத நம்ம வந்து சரி பண்றதுக்கு தான் வந்து இந்த நவகிரக தவங்கள் அப்படிங்கிறது. அப்படி நெறைய மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த வகையில இந்த ஜோதிடம் என்பது நமக்கு ஏற்கனவே சொன்ன மாரி அது கேட்லாக்ன்னு சொன்ன மாரி அது முன்னதாகவே அறியும் கலை தான். அது மட்டும் இல்ல, அது ஒரு விழிப்பு நிலைக்கான அச்சாரம்ன்னு கூட சொல்லலாம். அவேர்னஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ மழை பெஞ்சு நடக்கிற ஒரு மழை பெய்திருக்கு. அந்த பாதையில நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா அது பாசி புடிச்சிருச்சு. அந்த வழியில அடிக்கடி நடந்து போகக்கூடிய ஆட்கள் நம்ம மட்டும் தான். ஏன்னா நடந்தா வழுக்கும். இப்ப புதுசா ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம்? "ஐயா, ஐயா பார்த்து வாங்க." காஷன் பண்ணி சொல்றேன் பார்த்தீங்களா? அது மாரி தான் வந்து இந்த பஞ்ச பூ இருக்கிற இது நவகிரகங்களுடைய தன்மைகள் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல அந்த சூழ்நிலைய நம்ம மாத்திக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ மாம்பழம், நவாப்பழம் ஒரு சீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு. இந்த சமயத்துல இப்ப கோள்களுடைய தொடர்பு பார்த்தீங்கன்னா, எந்த மாரி நம்ம நெனச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு அன்சீசன் நெனச்சுக்கணும். அதாவது கோள்களுடைய தொடர்பு எப்பவுமே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யணும். ஆனா, அதிலிருந்து வரக்கூடிய நெகட்டிவ் இத வந்து இது ருசியா இருக்குமோ இல்லையோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம நாக்க சரி பண்ணிக்கிறோம்னு சொன்னால், இந்த நவக்கிரக தவத்த வந்து கண்டிப்பா மகரிஷி சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க பண்ணுங்க. அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல கண்டிப்பா பண்ணுங்க. பொதுவா வந்து தமிழுடைய மாசப்பிறப்பு 1ஆம் தேதி இருக்கு பார்த்தீங்களா? அதுகள்ல வந்து கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல இப்ப வந்து கோள்கள பொறுத்தவரையில என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நமக்கு துன்பம் குடுத்தாலும் கூட,
அதனுடைய இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வினைகள் கழிந்து கருமையம் தூய்மை அடைகிறது நம்ம குரு. அப்போ அதை அவர் செய்யக்கூடிய செயல்களை ஏற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து நமக்கு துன்பம் வந்து வரக்கூடிய துன்பம் லேசா போயிடும். இப்போ நேர் எதிர ஒருத்தர் வாராரு. ஒரு ஒரு படிய ஒரு பா வயல் வரப்புல நடந்து போயிட்டு இருக்கோம். நேரா ஒருத்தர் வாராருன்னு வச்சுக்கோங்க. நம்ம வழி விட்டா தான் அவரு போவாரு. அப் சப்போஸ் நின்னுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நின்னுட்டு தான் இருக்கணும். அப்போ கோள்களோட இப்ப நமக்கு இந்த மகரிஷி என்ன சொல்றாங்க பாருங்களேன். இந்த நவகிரகங்கள் தவத்துல கோள்கள பத்தி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நட்பு அவ்வளவு நட்போட அதுக்கு இருக்கணும். அத வந்து உயர்த்தி பேசணும். என்னதான் வந்து ஒரு புகழ்ச்சிக்கு எதிர்பார்த்தாலும் கூட, அந்த நல்ல ஒரு ஆற்றல நம்ம அனுப்பும்போது சிங்க்ரனைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதோட சேர்ந்து நம்ம ஒன்றிறணும். மனதால இணையணும். அது சொல்லுவாரு ஒரு அருமையான வார்த்தை. "ஒன்றி உயிர் கலப்பு பெறணும்." அதாவே மாறிடணும் அப்படிம்பாரு. இப்போ மாணிக்கவாசகர் கூட பாருங்களேன், தன்னுடைய இதுல தெய்வ வாழ்க்கை நம்ம நம்பிக்கையில வரும்போது பார்த்தீங்கன்னா, அது அவர் வணங்கும்போது, அந்த வாசகம் அவருடைய வாசகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? "கலந்து அன்பாகி கசிந்து உள்உருகி" அப்படின்னு சொல்றாரு. அதேமாரி வள்ளலார் பார்த்தீங்கன்னா, "நான் கலந்து பாடுங்கால்" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அவருடைய வாசகத்துல பாடல்கள் வரும்போது. அப்போ இந்த கோள்கள பொறுத்தவரையில சுய ஒளி கிடையாதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு வந்து செல்ஃப் இது கிடையாது. ஒன்லி ரிஃப்ளெக்ஷன் தான். சூரியனுடைய வெப்பம், ஒளி, மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரேடியேஷன். அத வாங்கிக்கிட்டு தான் அது பிரதிபலிக்கும். தனது காந்த அலைக்கதிர்கள் தன்மையோடு அது வந்து வெளிப்படுது. அது என்னென்ன அதுக்கு குவாலிட்டீஸ் இருக்கும். அதனுடைய காந்த அலைக்கதிர்களுடைய தன்மைகள் அதோட தான் அது வெளிப்படுது. இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டா அடிக்கடி சந்திரன் தான் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படையா வச்சுக்கிறாங்க. ஜோதிடத்துல இருந்து. அது ஒரு ஆண்டனா மாரி. மற்ற கோள்கள் இது மேல மோதி என்ன பண்ணுது, அந்த சந்திரனானது தன்னுடைய ஆற்றலோடு சேர்ந்து தான் அத வாங்கி மற்ற கோள்களுடைய ஆற்றல வாங்கி தான் அது பூமிக்கு குடுக்குது. அதேபோல சின்ன சின்ன செயல்கள் தான் நமக்கு வந்து பெரிய வினையாக வரும் அப்படிங்கிறது. இப்போ சொட்டு நீர் கொஞ்சம் கொஞ்சமா டிராப்பா விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன செய்யுது கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க 2, 3 மணி நேரம் ஏன் 5 மணி நேரம் ஆனா கூட அது பானை நிரம்பி தான் போகுது. அப்போ வரக்கூடிய துன்பத்த நம்ம வந்து அனுபவிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன செய்யுது? அனுபவிச்சுட்டோம்னா விதியினுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சுச்சே, இவன்ட்ட போய் மோதக்கூடாதுயா. இவன் ரொம்ப திறமைசாலியா இருப்பான். நம்ம என்னதான் அடிச்சு இவன வீழ்த்தினா கூட எந்திரிச்சு நிக்கிறானே அப்படின்ட்டு தானே ஒதுங்க ஆரம்பிச்சுருமாம். அதேபோல இதுல வரக்கூடியதுதான் மகாபாரதத்துல. கண்ணன் வந்து குந்தியிடம், "அத்தை உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்க, உடனே சொல்றாப்புல, "எனக்கு நெறைய கஷ்டம் வேணும்யா" அப்படிம்பாப்புல. "ஏன் இப்படி கேட்கிறேன்னா?" "அப்பதான் உன்னை நினைக்க எனக்கு சந்தர்ப்பம் வரும்" அப்படிம்பாப்புல. அதே மாரி ரமண மகரிஷி பாருங்களேன், கால்ல வந்து புண்ணு. வலி தாங்கவே முடியல. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, இது ஒரு வினை. இத நான் இப்பவே வென்றுவிட எனக்கு மருந்தாவது ஒண்ணாவது. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் அந்த வலிய பொறுத்துக்கிறேன் அப்டிம்பாரு. அதுபோல மனப்பக்குவம் கொடு. அப்படியே நம்ம சரண் அடைஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நமக்கு தாக்கமே இல்ல. வறுமையில் மகான் பட்ட கஷ்டமே தெரியாது. வறுமையில வந்து நம்ம குரு வந்து என்ன பண்ணாரு, சொல்றாரு, "நான் மதியை உயர்த்தி உணரும்போது, விதியும் மதியும் ஒன்றே என்று உணர்ந்தேன்" அப்படிங்கிறாரு. இதேபோல மார்க்கண்டேயர் எடுத்துக்கோங்களேன். அதாவது இப்ப கேட்கிறாப்புல, அவங்க பேரன்ட்ஸ் உனக்கு இறைத்தன்மையோடு 16 வயசு உள்ள புள்ள வேணுமா? இல்ல குறைந்த வயசுல போகக்கூடிய குழந்தை வேணுமா கேட்கும்போது, குறைந்த வயசோட ரொம்ப நாள் வாழுமான்னு கேட்கும்போது, அது ஒரு சின்ன விஷயம். அதாவது என்னன்னா, இறைத்தன்மையோடு ப ப 16 வயசு வாழக்கூடிய 16 வயசு மார்க்கண்டேயர் நமக்கு தெரியும் இல்லையா? இறைநிலை உணர்ந்த குறைநாள் வாழ் குழந்தையா அல்லது சாதாரண நீண்ட நாள் வாழும் குழந்தை வேணுமான்னு கேட்க, பெற்றோர்கள் கலங்குறாங்க. ஆனா மார்க்கண்டேயன் என்ன சொன்னாப்புல, இந்த காலம் வரக்கூடிய சமயத்துல சிவனுடைய சிலையே இந்த இதையே கட்டி பிடிச்ச உடனே வாங்குனாரு காலன் வந்து காலால. அது வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எதிர்த்து நிக்கிறது தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு வரும்போது தான் இங்க வருது என்ன ஆகுது, மனவளக்கலையில நம்ம உடற்பயிற்சிய வலிமையோடு செய்யணும். அப்படி வலிமையோடு செய்யும்போது தான் கண்டிப்பா நமக்கு உடற்பயிற்சி நமக்கு கை கொடுக்கும். இப்போ இறுதியா வந்து என்ன பாத்தீங்கன்னா, மகானுக்கு வந்து ஜோதிடம் நிர்ணயித்த வயசே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமா 55ன்னு வச்சுக்கலாம். ஆனா அவர் வாழ்ந்த வயசு 95. எத்தன வயசு வரைக்கும் இருந்தாரு? 95 வரைக்கும் இருந்தாரு. ஆகஸ்ட் 14/8/1911 முக்தி வந்து 28/3/2006. அப்போ அதற்கு கை கொடுத்தது எது? அவருடைய இயற்கையோடு அவர் வச்சிருந்த தொடர்பு, இந்த நட்சத்திர குருப்பு. இன்னும் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம். எப்போ? மகான் அவரு தானே அனுபவிச்சு பண்ணி செஞ்சக்கூடிய நவகிரக தவத்தை நம்மிடம் கொடுத்தது. ஆக, வாரம் ஒரு முறை குறிப்பாக சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, தமிழ் மாச பிறப்பு நாட்கள் அவசியம் தவம் செய்வோம், வெற்றி பெறுவோம். அடுத்தாப்புல நான் நேரம் இப்பதான் செய்யணும், அப்பதான் செய்யணும்னு நமக்கு நேரம் காலமே பார்க்க வேண்டியதில்ல. சில பேருக்கு சில நேரங்கள்ல சந்தர்ப்பம் கிடைச்சா அப்பவே செஞ்சிடலாம். காரணம் பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி, "காலம் வந்து பொன் போன்றதுதான்."
அதே போல காலத்தே பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை செஞ்சிட வேண்டியதான். அதான் முன்னொரு வாக்கு. காலம் உயிர் போன்றது, பொன் போனால் சம்பாதித்துக் கொள்ளலாம். உயிர் போனால் அது முடியாது. அதற்கு தான் வந்து காயகற்ப பயிற்சி மகான் வந்திருக்காரு. இப்போ ஒரு ஆத்துல கால வைக்கும். அந்த நீர் மீண்டும் காலை வைக்க முடியுமா? அதே நீரு மாறி பின்னாடி வேற நீர் வந்துரும். அதுபோல அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதேபோல இந்த ரசனை வந்து மனதோடு இருந்தால் சோகம் கண்டிப்பா வராது. நட்சத்திரங்கள் நடனத்தை ரசிப்போம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாரதி பாடினாரு பாருங்க. இப்ப கொடைக்கானல் இருக்கு. மலை, குளிரு ரொம்ப எப்படி இருக்கு? காமா இருக்கு. காமா அது இருக்க போய் தான் அத நோக்கி நம்ம போறோம். ஆம், நாமும் நம் மன அலைச்சூழலை குறைத்து அமைதியாக இருந்தால், கோள்கள் என்ன? அனைத்துமே நம் வசப்படும். இதுதான் வந்து ஒரு கணக்கு. இந்த வகையில நம்ம வந்து இன்னும் ஒரு ஒரு சின்ன இது. அதாவது திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கை என்பது கடல், பிறவி பெருங்கடல். படகில் பயணம். மனம்தான் படகு, அறிவுதான் துடுப்பு. சினம்தான் சரக்கு. பயணப்படும் கடல் பாசக்கடல். இது ரொம்ப முக்கியம். பயணப்படும் கடல் பாசக்கடல். வழியில் ஒரு பாறை. அதில் படகு மோதுகிறது. அந்த பாறை இதான் முக்கியமானது. இந்த பாறை மன்மதன் என்னும் பாறை. மனப்படகு பாசக்கடலில் பயணப்படும்போது மோதிய பாறை. காமம் என்கிற பாறை. மன்மதன விளையும் மயக்கம் தான் காமம். மன்மதன் குடுக்கிற மயக்கம் தான் வந்து காமம். எறும்பு முதலாக யானை ஈறாக எல்லாம் காம வயப்படக்கூடியவதான். காமனை வெல்வோம். அதற்கு தான் காயகற்ப பயிற்சி. இது நமக்கு வந்து எல்லாம் நிறைய ஒரு மகான் வந்து நமக்கு அத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில நமக்கு வந்து அடிக்கடி சொல்லக்கூடியதுதான். உயர் நட்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நல்ல நண்பர்கள். அந்த நவ கிரகங்களையும் நாம் வந்து நல்ல நண்பராக ஏற்றுக்கொண்டால், அதாவது வாசம் கொண்ட மலர்கள் பூந்தோட்டத்திற்கு அழகு போல, பாசம் கொண்ட உறவுகள் வாழ்க்கை தோட்டத்திற்கு அழகு போல, உண்மையான உயர் நட்பு அனைத்துக்குமே அழகு போல, நம்முடைய நவகிரகங்களை நம்மோடு இணைத்துக் கொள்வோம். வாழ்வில் வந்து அத்தனை வளங்களையும் பெறுவதற்கு மகான் தந்த நவகிரகந்தமும் நமக்கு உதவி செய்யும். அதுபோல இப்ப வந்து சொல்லுவாங்க. அதாவது உழைப்பு உடலை வலிமையாக்கும். துன்பங்கள் மனதை வலிமையாக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு அனுபவம் தான் நமக்கு அத்தனையுமே. தடைகளை தாண்டி செல்வதுதான் சிறந்த வெற்றி. சும்மா கையில கொண்டாந்து குடுக்கறத நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம அத அடிச்சு புடிச்சு அத அடிக்கணும் பேட்டிங் எடுத்தோம்னா. அப்போ அள்ளி கொடுத்தால் சும்மா அள்ளி மகரிஷி வந்து சொல்லுவாப்புல. அந்த நவகிரகம் வந்து நமக்கு அள்ளி அள்ளி குடுக்குது அப்படின்னு. அள்ளி கொடுத்தால் சும்மா, அளந்து கொடுத்தால் அது என்ன செய்யுது? அது கடன்ங்கிற மாரி ஆயிரும். அதே போல மலருக்கு மனமும் மலர் இருக்குன்னா அதுக்கு நல்ல மனம் வேணும். மனிதனுக்கு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு குணம் வேணும் அப்படிங்கிறதா ஒரு கணக்கு அதுல. சோ இந்த வகையில நமக்கு வந்து இறுதியாக ஒரே ஒரு லைன் மட்டும். அது என்ன அப்படின்னு சொன்னால், மனவளக்கலை சம்பந்தப்பட்டது. மனவளக்கலையில் நீங்கள் பிறருக்கு ஏணியானால் ஞானி ஆவீர்கள். மனவளக்கலை ஆசிரியர்கள் பட்டம் பெறாத மருத்துவர்கள். ஆழியாறில் இல்லாதது 7 லோகத்திலும் இல்லை. பூமியின் சொர்க்கம் ஆழியாறு. ஆழியாறு மட்டுமே 6 குணத்தை மாற்றும். ஆன்மீகத்திற்கு ஆழியாறு அருவி திருக்கோயில் தான் சிறந்தது. நம்பர் 1. ஆண், பெண் பேதம் ஆழியாறில் இல்லை. ஜாதி மத இன பேதங்களும் இங்கு இல்லையே இல்லை. நிறைவாக ஒரே ஒரு லைன். மனவளக் கலைஞனுக்கு சனி திசை கிடையாது. வாழ்க வளமுடன். இந்த ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பினை தந்த நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இதுவரை செவிமடுத்த அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.